ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கிறது நம்ம காலேஜஸில் தனித்தனியாக ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னென்னு தனித்தனி சப்ஜெக்ட்டு புக்கு தனித்தனியாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன வாட் இஸ் வாட் அது பார்த்தாலே போதும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா என்ன, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங்னா என்ன. ஸோ வாட் இஸ் வாட் மட்டும் பார்த்தா போதும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இல்லைனா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சொல்லுவோம். அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும், ரெக்கார்டிங் பண்ணும், கிளாஸிஃபைங் பண்ணும், சம்மரைசிங் பண்ணும், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் எண்ட் அப் வித் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அது எது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் நோக்கத்துக்காக தான் ஃபுல்லாகவே பண்ணும், லாஸஸ் நோக்கம் பண்ண மாட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இருக்குது, ப்ராஃபிட் நோக்கத்துக்காக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டிங் பண்ணுவோம். ஓகேவா? அதுவே ஃபினான்ஷியலே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லாஸ்ட் லெசனில் பார்ப்போம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் பர்பஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் டிசிஷன் மேக்கிங் சொல்லிக்கலாம். ஓகேவா? டிசிஷன் மேக்கிங் இல்லாமா, பர்பஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் டிசிஷன் மேக்கிங் சொல்லலாமா? ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸ் என்னதோ மேனேஜ் பண்ணுறது, டே டு டே ஆப்ரேஷன்லாம், சைக்கிளிக்கல் ஆப்ரேஷன், டே டு டே ஆப்ரேஷன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் கலெக்டட் இன்ஃபர்மேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது, டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகேவா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் இதெல்லாம் கீ டேர்ம்ஸ் மட்டும் எழுதினாலே எக்ஸாம்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா சொசைட்டியை பார்க்க, சோஷியல் காஸ்ட் இன்க்வைர்ட் as a environment pollution by the enterprises, environment pollution and social benefit such as infrastructure development. அது சார்ந்த ஒரு எக்கனாமி, பொருளாதாரம் ப்ராஃபிட் நோக்கத்தோடு பண்ணாமல் மக்களோட நோக்கத்தோடு பண்ணால் அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். சிஎஸ்ஆர் சொல்லுவோம். சிஎஸ்ஆர் என்ன பண்ணுவாங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்கள் நோக்கத்துக்காக, மக்கள் நலனுக்காக பண்ணுறது தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். இது ப்ராஃபிட் நோக்கத்துக்கு இல்லை. எக்கனாமிக்கில் பொறுத்தவரை எக்கனாமிக் மூலமாக, பொருளாதாரம், நேஷ்னல் இன்கம் மூலமா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங் ஐடென்டிஃபையிங், quantifying and reporting of information made in human resources of an accounting enterprises சொல்லலாம். reporting of information investment made in human resources of an enterprises. மனித சூழல்கள் அப்படின்னு சொல்லலாம். மனித சூழல்கள். ரிசோர்ஸஸ் identifying, quantifying and reporting of information made in human resources of an enterprises. அதான் human resources accounting. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் செஷனில் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒரு அக்கௌண்டிங் நாலேஜ். டூ யூ திங்க் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கேன் பி மெயின்டைன் பை a single person or a same person? ஒரே நபர்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரே நபர்களால் அக்கௌண்டிங் பண்ண முடியுமா? Do you think yes or no in the comment section? ஓகேவா? ஒரே நபரால் பண்ண முடியுமான்னு இது திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் யூசர் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். இன்டர்னல் யூசர், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ்னால் இப்போ கம்பெனி சார்ந்த
கம்பெனி சார்ந்தது. யாருன்னா ஓனர், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி, இது கம்பெனி சார்ந்த. எக்ஸ்டர்னல் சார்ந்த, வெளியில் யாரெல்லாம் எக்ஸ்டர்னல் சார்ந்த, வெளியில் இருக்கவங்களாம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் பண்ணுறது வெளியில் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் சார்ந்தவர்கள் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். கிரெடிட்டார்ஸ் கடன் கொடுக்குறவங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு பேங்க் சொல்லாமா, பேங்க்குன்னு சொல்லாமா. கிரெடிட்டார்ஸ் கடன் கொடுக்குறவங்க. இன்வெஸ்டார் யார், இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்டார்ஸ்னுவோம். கஸ்டமர் யார், கன்சியூமர்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாமே சொல்லலாம். டேக்ஸ் அத்தாரிட்டி அண்ட் அதர்ஸ் ரெகுலேட்டரி பாடிஸ். ஓகேவா, கவர்மெண்ட் அவங்களாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ் இன்டர்னல் கம்பெனி மூலயமா நம்ம இன்டர்னல் பண்ணுற எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். அவங்க மூலயமா நம்மளுக்கு லாபம் நடக்கலாம், நம்ம மூலயமா அவங்களுக்கு லாபம். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஓகேவா, இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். ஓகேவா, யூசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஓகே. ஸோ